நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகாலவேளையிலே ஒரு வேதபோதி நாம் தியானித்து ஜெபிப்போம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார். காலவேளையிலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, நம்மளை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களை கர்த்தரே பார்த்து கொள்வார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கர்த்தர் என் கூட இருக்கும்போது எல்லாமே வாசல் திறக்கப்படும். என் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் இருக்கணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ எதுவும் வேண்டாம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் இடறுவார்கள், மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். நம்மளை யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அவங்க நினைச்சதை சாதிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே வெட்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் தீமை செய்ய நினைக்கிறார்களோ அவர்களை கர்த்தரே பார்த்து கொள்வார். பழி வாங்கிறது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மளை யாரெல்லாம் துன்பப்படுத்துறாங்களோ, வேதனைப்படுத்துறாங்களோ, கஷ்டப்படுத்துறாங்களோ, சிறுமைப்படுத்துறாங்களோ, ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆகையால் நம்மளை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் அவங்க நினைச்சது சாதிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே மிகவும் வெட்கப்படுவார்கள். ஏன்னா இந்த கடைசி காலத்துல நினைச்சதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்க்கமான சிந்தனை, துன்மார்க்கமான நினைவு. துன்மார்க்கம் அப்படின்னாலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும்போது துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர், தேவனை மறக்கும் போது துன்மார்க்கர், தேவன் இல்லை என்று யாரு சொல்றாங்களோ அவங்க துன்மார்க்கர். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இந்த உலகத்துல எத்தனையோ காரியத்துல ஈடுபட்டிருக்கோம். சில நேரத்துல ஜெபிக்கல, சில நேரத்துல வேதத்தை வாசிக்காம இருக்கிறோம், சில நேரத்துல மாம்சத்துல தள்ளப்பட்டிருக்கோம், சில நேரத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோம். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையில எப்பொழுதும் நம்ம ஆவியில இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் தான் யோசிக்கணும், உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகும் போது ஒரு மனுஷன் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுவான். துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டுருவான்.
வேதத்தை விட்டு விலகும்போது கண்ணு குருடான நிலைமைக்குள்ள போயிடுவான். வேதத்தை விட்டு விலகும்போது சிறையிருப்புக்குள்ள போயிருந்தான். வேதத்தை விட்டு விலகும்போது பாவாடி மேல போய் சிக்கி கொள்றான். அதனால என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கர்த்தரோ பயங்கரமா என் கூட இருக்கிறாரு, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட கர்த்தர் கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம என்னதமா யோசித்து பார்க்கணும், நான் கர்த்தரோட இருக்கிறேனா? என் இருதயம் கர்த்தரோடு இருக்கா? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னதான் இருக்கு? அதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அதை ஏன் காலையில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, காலையில் வேக வேகமா ஜெபம் பண்ணிட்டு புறப்படுவாங்க. அதுக்கப்புறம் பல மணி நேரம் செல்போனில் கதை பேசிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் புலம்பிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. தேவனை உண்மையோடு ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் நம்ம தொழுது கொள்றோமா என்பதுதான் கேள்வி. ஆகையால் என்னை துன்பப்படுத்தினவர்கள், நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ, மேற்கொள்ளாமல் இடர்வார்கள். எப்போ? என் கூட கர்த்தர் இருக்கும்போது. அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். அதுதான் மைய கருத்து. நம்மளை யாராவது கஷ்டப்படுத்துறாங்களோ, துன்பப்படுத்துறாங்களோ, அதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். நான் என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறேன், அதை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதை யோசித்து பார்க்கும்போது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஒருவேளை சத்துரு தொடர்கிறானா, நம்மளை யாராவது துன்பப்படுத்துறாங்களா, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். நம்மளை யாராவது தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, என் கூட கர்த்தர் இருக்கும்போது, மகிமையின் ராஜா என் இருதயத்துக்குள்ள இருக்கும்போது, நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, நமக்கு கர்த்தர் தான் பாதுகாப்பு. அவர் நம்ம கூட இருக்கும்போது, நம்மளை யாராவது துன்பப்படுத்த நினைச்சாச்சுனாலே அவங்க இடறி விழுந்துருவாங்க. அதே நேரத்தில் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ற கற்பணிப்போம். 12ஆம் வசனத்திலே, ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்தரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். நீதிமானை சோதித்தறிந்து, நீதிமான டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஒரு கடையில் போய் ஒரு தங்கம், ஒரு வைரம், ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா பல முறை விசாரிப்போம், பல முறை செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் பணம் கட்டுவோம். உலகத்தில் ஒரு பொருள் வாங்கும்போது எவ்வளவோ நம்ம செக் பண்றோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் தான். நீதிமானுடைய இதயத்துக்குள்ள தேவன் அருளிய வேதம் இருக்கணும். உலகத்துக்குள்ள கடந்து போகும்போது நம்ம நீதிமானதா இருக்கிறோமா, அநியாயமான காரியத்தை வெறுத்து விட்டோமா, உண்மையாதான் வாழ்றோமா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நீதிமானை சோதித்தறிந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. நம்மளை உருவாக்கின தேவன், உள்ளந்தரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்தரியங்களையும் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எல்லாவற்றையும் தேவன் பார்ப்பார். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு எல்லாமே செக் பண்ணி பார்ப்பார். ஹல்லேலூயா. நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை அவர்
எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ கையிருக்கிறதில் ஆசுரிங்கப்பா. அப்பத்தின் தண்ணீர் ஆசுரிங்க. எல்லா தடைகளும் நீக்கி இந்த நாளிலும் பரிபூர்ணம் ஆசுரிங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறோங்களோ அந்த தேவைகளுக்கு அதை சந்திக்கிறோம். புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. ஜெப விஷயத்தில் நிரப்புங்க. தியானிக்கிற விஷயத்தில் நிரப்புங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. ஜெப விஷயத்தை தாங்க, தியானிக்கிற விஷயத்தை தாங்க, துதிக்கிற விஷயத்தை தாங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார் என்று சொன்னது போல எங்க கூட நீங்க இருக்கிற கிருபைக்கா நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. எல்லா காரியத்திலும் கர்த்தர் எங்க கூட இருக்கணும்ப்பா. நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் போதும். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும்ப்பா. நீங்க தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. வம்சத்தை ஆசீர்வதிங்க. தலைமுறை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தந்து ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதி, பரிபூரணமா ஆசீர்வதிங்க. சிரசின் மேல் ஆசீர்வாதம் வைங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறணும். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளும் நீக்கி வம்சத்தை ஆசீர்வதிங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டுருங்கப்பா. இந்த நாள் முழு கர்த்தர் பாதுகாக்கணும்ப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதன் நிப்பாட்டுங்க. வெளியில புறப்படும் போது, போகும்போது, வரும்போது கர்த்தர் கூட இருங்க. வாகனத்தை பொறுப்படுத்துங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட வரட்டும். அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தை நிரப்புங்க. இந்த நாளிலும் சரீரத்தில் பலவீனத்தோடு வியாதியோடு யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்க. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்க. எங்களுடைய பாவம், எங்களோட அக்கிரமம், எங்களுடைய மீறுதல், தலைமுறை சாபம், தரித்திரம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்கப்பா. எங்களுக்காக தான் பாடுபட்டீங்க. எங்களுக்காக தான்ப்பா நொறுக்கப்பட்டீங்க. எங்களை போல அப்பா அந்த பூமியிலே மனுஷகுமாரனாக வெளிப்பட்டீங்கப்பா. மாம்சத்தையும் இரத்தத்தையும் பிள்ளைகள் உடையவர்களாக இருக்க எங்களை போல வெளிப்பட்டீங்கப்பா. எங்களை மீட்டெடுக்க தான்ப்பா நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்க. எங்களுடைய பாவங்களுக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இன்றும் எங்களுக்காக பிதாவுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். இந்த நாளிலும் இணைந்துக்கிற குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசுடைங்க. வேலை இல்லாமல் இருக்குப்பா. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. புதுசா வண்டி வாங்க நினைக்கிறாங்க, புதுசா கார் வாங்க நினைக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றித்தாங்க. நிறைய குடும்பத்தில் பல லட்சங்கள் பல கோடிகள் கடன் இருக்கு. கடன் அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க. நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு உதவி செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்திலையும் பாவத்தில் விழுந்து விடாப்பா. கர்த்தர் பிரியமானபடி பரிசுத்தமா வாழணும். அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். பிதாவுக்கு பிரியமானபடி வாழணும். வெளிச்சத்தின் பிள்ளையா வாழணும். நன்மை செய்கிற பிள்ளையா இருக்கணும். நற்கிரியை செய்கிற பிள்ளையா இருக்கணும். கர்த்தர் பிரியமானபடி வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க.
எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசிரியங்கப்பா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் 9 கனிகளினாலும் நிரப்பி ஆசிரியங்க. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசிரியங்க. சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. யாரெல்லாம் மிஷினரிமார் இணைந்திருக்கிறாங்களோ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. அவங்க இருக்கிற பகுதியிலே எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். கர்த்தரே தேவன் என்பதை எல்லா தேசத்துகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. எல்லாரும் சத்தியத்தை அறியணும் என்று பிதா விருப்பமா இருக்கிறீங்கப்பா. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபை இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. அவங்க நான் மட்டும் விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.